உனக்குள்ள வந்து அந்த ஆசையை எடுக்கணும் பாரு வெளியே. அந்த ஆசையை எடுக்காம வெறும் வெளியே மட்டும் நீ மாத்திரனா நீ யூதனை விட மோசமானவன், நீ மிகப்பெரிய மாய்மாலக்காரன். உனக்குள்ள ஆசை இருக்கு, நீ வந்து ஒரு டாக்டரின் ஃபோக்கஸ்டு பர்சன். நீ ஒரு கடிவாளம் கட்டி விட்டுட்டாங்க உன்னை, இப்படித்தான் இந்த மாதிரி தான் இதை செஞ்சாதான் பெந்தகோஸ்தே. இல்ல 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 இல்ல, அது பெந்தகோஸ்தே இல்ல. எல்லாம் செய்யறதுக்கு பேர் தான் பெந்தகோஸ்தே. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் செய்யணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்குள்ள இருக்கிற மொத்த ஆசையும், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, உலகத்தில் இருக்கக்கூடியதான உண்டானவைகள் எல்லாவற்றையும் புடுங்கி வெளியே போட்டுட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறாருங்கிற இடத்துக்கு உன்னை உருவாக்குறாருல்ல, அதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம். அந்த அனுபவம் வந்திருக்கா? அவர் வந்து உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நீ செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைப்பார். யூதன் செஞ்சதை எல்லாம் நீயும் செஞ்சுட்டு நான் பெந்தகோஸ்தேன்னா அது பரிசுத்த ஆவி செய்யறதில்ல. யூதனால செய்ய முடியாததை உன்னை செய்ய வைக்கிறார்ல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நியாய பிரமாணத்தில் செய்ய முடியாததை சுயாதீன பிரமாணத்தில் செய்ய வைக்கிறார்ல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவங்களால என்ன முடியாதோ அதை உன்னாலே என்னாலே முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கான பெந்தகோஸ்தேயினுடைய அடையாளம். ரெண்டாவது, பெந்தகோஸ்தே நாள் வரும்போது, பரிசுத்த ஆவி வரும்போது அடுத்து என்ன நடக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம தனித்தனியாக கூட தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வசனம் என்ன? வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், நல்லா கவனிங்க, பலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தேவனுக்கு சாட்சியாய் நிற்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குவதுதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடக்கிற காரியம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது முதல்ல வசனத்தில் உங்களை உருவாக்குவார். நீ வசனத்தில் ஸ்ட்ராங் ஆயிட்டினா ரெண்டாவது சாட்சியின் அனுபவம் வரும். இந்த சாட்சி எப்பேற்பட்ட சாட்சியாக இருக்கும்? கிறிஸ்துவை பற்றின சாட்சியாக இருக்கும். என்னை, அவரை. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியை வச்சுக்கிட்டு அவருக்கு சாட்சியா இல்லை, நம்ம ஊழியத்துக்கு நாம சாட்சியா இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, புரிஞ்சுக்குங்க. எனக்கு ஒரு காரியம் கொடுக்கப்படுது, எதற்காக? அதை வைத்து என் தேவனுக்கு நான் சாட்சியாய் நிற்பதற்கு. நான் தான் தேவனுக்கு சாட்சி. இப்போ ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்டில் நீதிபதி என்ன பண்ணுவார்? அந்த சாட்சியினுடைய வசனங்களை வச்சுக்கிட்டு தான் தீர்ப்பு எழுதுவார். ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சாட்சிகளோட எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இவர் குற்றவாளி, சாட்சிகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர் நிரபராதி. அப்போ அந்த சாட்சிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இவரை பேஸ் பண்ணி தான் இவர் குற்றவாளியா இல்லை நல்லவரா அப்படிங்கிறது நிரூபிக்கிறது. இவர் விடுதலை ஆவாரா தண்டனை ஆவாராங்கிறது எதை வச்சு இருக்கு? இந்த குற்றவாளி சொல்றதை வச்சோ இந்த நல்லவர் சொல்றதை வச்சோ இல்லை. அவர் தரப்பு வாதத்தை சொல்லுவாங்க, அவர் தரப்பு வாதத்தை அவர் சொல்லிடுவார். அவர் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இதுக்கு சாட்சி இருக்கா? ஐ விட்னஸ், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் நிரபராதி என்பதை நிரூபித்து விட்டு போய்விட்டார். போகும்போது என்ன பண்ணிட்டு போறாரு? பரிசுத்த ஆவியை அனுப்பி அவர் திரும்பி வருகிற வரைக்கும் அவரை பற்றின சாட்சியை சொல்றதுக்கு, அவர் நிரபராதி, அவர் நிரபராதி, அவர் நல்லவர், அவர் தேவனுடைய குமாரன், அவர் வந்து மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறாரு, அவர் திரும்பி வர போறாருன்னு அவரை பற்றின சாட்சியை சொல்றதுக்கு சில ஆட்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்போ இவனுடைய வேலை என்ன? இவர் வருமளவும் இவருக்கு சாட்சியாய் நிற்பது. எப்பெல்லாம் நீதிபதி கேள்வி கேட்கிறாரோ அப்பெல்லாம் வந்து சாட்சி சொல்லணும். ஆமாங்க அவர் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த சாட்சியை அவன் எப்படி வேணாலும் சொல்லலாம், வசனத்தில் சொல்லலாம், கிரியையில் காட்டலாம், அவன் வாழ்க்கையில் காட்டலாம், எப்படியோ. பட் he wants to be a witness, one testimony. இன்னைக்கு நான் சாட்சியா இருக்குன்னா என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கா? இப்போ என்ன பிரச்சனைனா
இந்த நிரபராதி இருக்கிறாரு, இவர் நிரபராதின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இவர் நிரபராதி நல்லவருங்கிறத என் சாட்சியால நீதிபதி டவுட் ஆகுறாரு. ஏங்க, சொல்ற சாட்சிக்காரனே கேடியா இருக்கிறான், சொல்ற சாட்சிக்காரனை திருடனா இருக்கிறான். திருடனுடைய சாட்சியை நான் எப்படிங்க ஏத்துப்பேன்? கொஸ்டின் வருமா வராதா ஜட்ஜி கிட்ட? இப்ப ஜட்ஜிக்கு வந்து ஒரு சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்ல வரவன் யாரா இருக்கணும்? இவர் நல்லவர்னு இவன் சாட்சி சொல்லணும்னா இவர் எப்பயும் பட்டவனா இருக்கணும், அக்செப்டபிள் விட்னஸா இருக்கணும். ஜட்ஜி வந்து என்ன சொல்லணும்? இவர் சாட்சியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். வந்து நிக்கிற ஆள் யாரு? இவரே அக்யூஸ்ட் 1, இவர் A1. இவரே பார்க்கறதுக்கு இருக்கிறதுலே ஒரு வெரி ஒஸ்ட் கேரக்டர். இவர் கொண்டு வந்து சாட்சி சொல்றார், இயேசு நல்லவர். டேய், நீ யார்? முதல்ல உன் சாட்சியை ரெடி பண்ணு. உன் சாட்சியை ரெடி பண்ணி நீ பேசுறத ஜனங்க கேட்கிற அளவுக்கு நீ ஒன்ன ரெடி பண்ணு ஃபர்ஸ்ட். இங்க பிரச்சனை எங்க இருக்கு? இங்க நிக்கிறாரு பிரதிவாதி, இவர் ரொம்ப நல்லவர். ஆனா இவருக்கு சாட்சி கொடுக்க வந்து நிக்கிறதெல்லாம் நிக்குதே, நான் எல்லாரையும் சொல்லல, அநேகர் நீதிமான்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் தான் 2000 வருஷம் சர்ச்சை நடந்திருக்கு. 2000 வருஷம் சர்ச்சை இந்த அளவுக்கு நடந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கின சாட்சிகள். அவர் வந்து நம்மளை சாட்சியா மாத்துறாரு. ஏன்னா இவன் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, இவனை ரெடி பண்றாரு. அதான் நான் சொன்னேன், ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி இவன் சொல்ற சாட்சியை உலகம் கேட்கிற அளவுக்கு. எப்படி? ஒரு காலத்துல இவன் எப்படி இருந்தான்? திருடனா இருந்தாங்க, சடனா மாறிட்டான், சர்ச்சுக்கு போறான், பைபிள் வாசிக்கிறான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இவன் சொல்றத உலகம் கேட்குது. எம்டி ஜெகன் சொல்றத 25 வருஷத்துக்கு முன்னாடி, 28 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் கேட்காது. ஏன் கேட்காது? அவனே மோசமானவன். இவன் தான் இன்னொருத்தரை பத்தி சொல்றது. கையில ஒரு சாராய பாட்டலை வச்சுக்கிட்டு இயேசு நல்லவர்னு சொன்னா எவன் கேட்பான்? குடிகார பையங்க உளறாம்பா. அதே குடிகாரன் சாராய பாட்டில போட்டு உடைச்சிட்டு நல்லவனா மாறி ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பிரியமானவர்களை இயேசு நல்லவருங்கும் போது இப்ப என்ன சொல்லுவான் தெரியுமா? எப்பேற்பட்ட குடிகாரனை மாத்தி இருக்கிறாரு, உண்மையிலே இயேசு நல்லவர் தான். இதுதான் சாட்சி. இந்த சாட்சி எடுபடும் பாருங்க. நீ மாறவே இல்லையே, இன்னும் உனக்குள்ள இருக்கிற அந்த உலகத்தின் ஆசையும் பொருளாசையும் பணத்தாசையும் உன்னுடைய ஆடம்பரமோ படோடோபமோ உன்னை பார்க்கிறவனுக்கு இந்த எளிய தேவனுக்கா இப்படிப்பட்டவன் சாட்சியா சொல்றான்? உலகத்தை வெறுத்து தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்ன இந்த தேவனுக்கு சாட்சி சொல்றவன் இப்படி இருக்கான். பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்க நிக்கிறவன் உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் உள்ள வச்சிருக்கிறான். தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கட்டுங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறவன் டாக்ஸ் கட்டாம ஏச்சான்னு சொல்லி கேஸ் போடுறான். எப்படி இந்த சாட்சி எடுபடும்? எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் எப்படி இருப்போம்? இவருக்கு சாட்சி கொடுக்கிறேன்னா கொடுக்கிற சாட்சியை இந்த உலகம் கேட்கணும், உட்கார்ந்து கேட்கணும். இவன் சொன்னா கரெக்டா இருக்கணும்னு உலகத்துக்கு மேல் நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கையை தான் பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார். அவர் வந்து உன்னை சாட்சியை நிறுத்துவார். அவர் வரும்போது நீ சாட்சியா மாறுவ. அவர் வர்றதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா அவர் வந்த பிறகு நீ சாட்சியா மாறி இருக்கியா? நீ சொல்றத உலகம் கேட்குதா? எப்ப நீ மேல இருந்து பேசுறத கீழே ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறானோ, பரியாசம் பண்றவன் வேற, அவனை விட்டுருங்க. எப்பேற்பட்ட தாவீதுக்கும் ஒரு சீமை இருப்பான், அவனை விட்டுருங்க. எப்பேற்பட்ட யோசேப்புக்கும் அந்த மாதிரி ஆட்கள் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. எப்பேற்பட்ட தானியலுக்கும் அவனை பிடிச்சி ஜெயிலில் போகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் இருப்பான், விட்டுருங்க. எப்பேற்பட்ட மொர்தெகாய்க்கும் அவனை தூக்கி எப்படியாவது சாவடிக்கணும்னு ஒரு ஆமான் இருப்பான், விட்டுருங்க. நான் அந்த மாதிரி ஆட்களை சொல்லவே இல்லை. தேவ ஜனங்கள், நீ பேசுறத உட்காந்து கேட்க வேண்டியவர்கள். நீ பேசுறத பார்த்து இது உண்மையிலே தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லணும். உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டுன்னு சொல்லணும். நீர் எல்லாரை போல பேசவில்லை, அதிகாரமுடையவராய் பேசுகிறீர்னு சொல்லணும். உம்முடைய வார்த்தை என்னை கொஞ்சம் குறைய மாற்ற பார்க்குதுன்னு சொல்லணும். உம்முடைய வார்த்தை என் இருதயத்தை குத்துகிறதுன்னு சொல்லணும். அப்படிப்பட்டதான சாட்சியா ஏஞ்சி நீ நிக்கணும். அப்படி மாறணும். மாறி இருக்கோமா? ஒருத்தன் கூட உன் வார்த்தை கீழே பரியாசம் பண்ண மாட்டான் தெரியுமா? நான் சொன்ன ஒரு கேட்டகரியை விட்டுருங்க. அதை தவிர்த்து உன் வார்த்தை அவனோடு கூட பேசும், அவனை குத்தும், அவனை மாற்றும், அவன் சாட்சியாய் மாறுவான். ஒரே நாளில் 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரே நாளில் 5000 பேர் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள வந்து உன்னை மாற்றி இருக்கிறாரா? உன்னோட வீட்டுக்குள்ளேயே உனக்கு ஒரு மாற்றம் இல்லையே.
உன்னுடைய ஆஃபீஸ்லேயே உனக்கு ஒரு மாற்றம் இல்லையே, உன்னுடைய மனசாட்சிக்குள்ளேயே உனக்கு மாற்றம் இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ எப்போ எருசலேமுக்கு, யூதேயாவுக்கு, சமாரியாவுக்கு, பூமியின் கடைசி பரியந்தத்துக்கு போவீங்க? இன்னும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே சாட்சி பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டீங்க, பெற்றுக்கொண்டீங்க, வீட்டுக்குள்ளேயே சாட்சி இல்லையே. அதுக்கப்புறம் தானே நீ ஆஃபீஸுக்கு போகணும், ஆஃபீஸில் சாட்சி வரணும், ஆஃபீஸுக்கு போன பிறகு நீ மற்ற வெளியே போகணும், அங்கே சாட்சி வரணும். இன்னும் இங்கேயே சாட்சி இல்லையே. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது நீ சாட்சியாய் மாறணும். நீ கொடுக்கிற சாட்சி எதிரில் நிற்கிற இயேசுவை 3000 பேர் ஒரு பேச்சு பேசாமல் ஏற்றுக்கொள்ளணும், எதிர்த்தே பேசாமல் ஏற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட சாட்சி நீ கொடுக்கணும். அப்போ அந்த சாட்சி எனக்குள்ள இருக்கா? இல்லை, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கு. அவர் வரும்போது உன்னை அப்படி மாற்றுவார். அப்படி எழுந்திருச்சு பில்லி கிரகம் நின்னார்னா 3 லட்சம் பேர் கேட்பான், மனம் திரும்புவான். மிராக்கிள்ஸே கிடையாது, அற்புதமே கிடையாது, அதிசயமே கிடையாது. அப்படி எழுந்திருச்சு நின்னார்னா, ரெய்னாட் பாங்கே பேசினார்னா 34 லட்சம் பேர் கேட்பான். கொஞ்சம் குறைய நாடு அப்படியே கிறிஸ்துவின் பக்கம் திரும்பும். வீடு கிடையாது, நாடு. திங்க் அபவுட், நாடு திரும்பும். அதுதான் கர்த்தர் உன்னை என்னையும் சாட்சியாக வச்சிருக்கிற அனுபவம். இன்னும் வீட்டுக்குள்ளேயே சாட்சி இல்லை, இதுக்கே போராட்டம். நம்ம இன்னும் பைபிள்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. பேதுரு ஏன் சின்னார் 3000 பேர், பேதுரு ஏன் சின்னார் 5000 பேர், அது அந்த காலம். பில்லி கிரகம் ஏஞ்சி நின்னாரு 3 லட்சம் பேர். ரெய்னாட் பாங்கே ஏஞ்சி நின்னாரு 34 லட்சம் பேர். இன்னைக்கு நம்மால் சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் காலத்தினுடைய அற்புதம் நடக்க வேண்டுமே. நீ சாட்சியா நில்லு, அற்புதம் தானா நடக்கும். வெறும் பாடுறதுனால மட்டும் அற்புதம் நடந்துராது, வெறும் ஜெபிக்கிறதுனால மட்டும் நடந்துராது. உனக்குள்ள மாற்றம் வரணும். உனக்குள்ள மாற்றம் வராம நீ ஒரு பிரயோஜனமும் இல்லையே, நீ சாட்சி மாற முடியாது. அந்த பரிசுத்த ஆவி வரும்போது உனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குவார். நீ மாறி நீ சொன்னதை அப்படியே கேட்குற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். இதுதான் பரிசுத்த ஆவி வரும்போது நடக்கிற 2வது. அப்போ பெந்தகோஸ்தே நாள் கொண்டாடுறோமே, என்னை பற்றின சாட்சி எப்படி இருக்குது, நான் கொடுக்குற சாட்சியை இந்த உலகம் எப்படி கேட்குது, நான் கொடுக்குற சாட்சியினால என்ன ரிசல்ட் வருது. நான் பேசிட்டு போயிடுவேன், மேடை கிடச்சா மைக் கிடச்சா நான் பேசிட்டு போயிடுவேன். எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் நான் பேசிட்டு போயிடுவேன். இன்றைக்கி யூடியூப் சேனலில் பேசலாம், 1,00,000 பேர் பேசலாம், ஃபேஸ்புக்கில் 1,00,000 பேர் பேசலாம், ட்விட்டரில் பேசலாம், ட்வீட் பண்ணலாம். பட் வாட் இஸ் எண்ட் ஆஃப் த டே, வாட் இஸ் த ரிசல்ட்? உன்னுடைய முடிவு என்ன? அங்கே 3000 பேர் வந்தானா, அங்கே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டானா, 3 லட்சம் பேர் வந்தானா, பிலிகிராமுக்கு வந்த மாதிரி 34 லட்சம் பேர் வந்தானா, ரெய்னாட் பாங்கே வரா மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக். அந்த யூனிக் உன் மினிஸ்ட்ரியில் வரணும். அதுதான் நீ சாட்சியாக இருக்கிறதுக்கான அடையாளம். அதான் நடக்கணும். காந்தாக மந்திரி வந்து நின்று ஸ்பாட்டில் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு போவான், எடுக்க வைப்பார் ஆண்டவர். ராஜா சொல்லுவான், கொஞ்சம் குறைய என்னை மாற்ற பார்த்தியே, நீ மிஸ் ஆனால் நானும் மாறி இருப்பேனையா. அந்த இடத்த கொண்டு வருவேன். பவுல் போகிற இடத்துலலாம் மிராக்கிள் நடக்கணும், பவுல் போகிற இடத்துலலாம் கலகம் உண்டாக்கணும், பவுல் போகிற இடத்துலலாம் அற்புத அடையாளம் நடந்து அந்த இடமே மாறணும். பவுல் உள்ள வந்துட்டானா யூதம் பயப்படணும். இங்கேயே வந்துட்டான்டா பவுல், இவனை எப்படியாவது துரத்துறா. அந்த ஒத்த பவுலுக்கு பயப்படுறான் பாருங்க. யார் பயப்படுறது? ரோம சாம்ராஜ்யத்தில் ஆரம்பித்து யூதர்களுடைய பணக்காரர்கள், பிஸ்னஸ்மேன் அத்தனை பேரும் பயப்படுறான் ஒரே ஒரு பவுலுக்கு, ஒத்த பவுலுக்கு. அதுதான் பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது நடக்கிறது. நீ ஒரு ஆளுக்கு அங்கே வச்சு காலை வச்சு பாரு, ஆகாப்பா அலறுவான். நீ ஒரு ஆள் உள்ள பரிசுத்த ஆவியில் சாட்சியில் நின்று பாரு, ஏரோது அலறுவான், பயப்படுவான், மேலே கையை வைக்க யோசிப்பான். 50 பேர் வருவான், கிட்ட வரும்போது தெரிச்சு போய் விடுவான். அதுதான் பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது நடக்கிற அற்புதம். வரணும், மாறணும். 2வது பெந்தகோஸ்தே அனுபவம்னா இதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம். சும்மா பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, சும்மா பீட்டு ஏறும்போது பாட்டு ஏறுறது, பீட்டு குறையும் போது பாட்டு குறையிறது இல்லை. அப்படியே பீட்டு ஃபுல்லாக முடிஞ்சவொன்னா பாட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும். இல்லை இல்லை இல்லை, சாட்சிகளாக இருப்பீர்கள். கடைசியாக பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கும் வாசிங்க. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இது அதை விட முக்கியம். அவர் வந்தார், வசனத்தில் ஒன்று உருவாக்குனார். வசனத்தில் உருவாக்குனவர் சாட்சியாக நிறுத்தினார்.
சாட்சியா நின்ன நீ முடிவு பரியந்த நின்று மீட்கப்படணும். பூமியிலிருந்து மீட்கப்படுகிற வரைக்கும் பெந்தகோஸ்தே நாள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மீட்கப்படுகிற வரைக்கும் பெந்தகோஸ்தே நாள் முடிவடையாது. கிடையாது இல்லை, முடிவடையாது. அது ஒரு ப்ராசஸ். பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸோடைய எது வரைக்கும் போகும் தெரியுமா? அந்த ப்ராசஸ் நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். 16ஆம் அதிகாரம்ல 22வது வசனம் வரைக்கும், லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த 16லேருந்து 22 வரைக்கும் பெந்தகோஸ்தே பண்டிகை, அதாவது 50வது நாள் பண்டிகை பார்த்தோமா? இந்த 50வது நாள் பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை என்ன? 23லேருந்து வாசிங்க பார்ப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக அப்போ பெந்தகோஸ்தே பண்டிகைங்கிறது எது வரைக்கும் உண்டு? எக்கால பண்டிகை வரைக்கும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது எது வரைக்கும்? எக்காலம் ஊற்றப்படுற வரைக்கும். அதுதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தம். எப்போ மீட்கப்படுற நாள் அன்னைக்கு என்ன வரும்? கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்போ அந்த எக்கால சத்தம் ஊதுற வரைக்கும் பெந்தகோஸ்தே பண்டிகை உண்டு.